أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة لا حول حي على الصلاة حي على الفلاح لا حول ولا حي على الفلاح لا حول الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله اللهم رب هذه الدعوة والصلاة آت محمد الوسيلة الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صدق الله العظيم புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இல்லத்தில் இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸிய்யா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்களித்துள்ள தீனுல் இஸ்லாம் இது மிகவுமே பெருமதியானது. அல்லாஹ்வின் அருள் 1400 வருடங்களுக்கு பின்னால் எமது மொழியும் அரபி பாசை இல்லை, எமது உறவுகளும் அந்த அரபு மக்களோடு இல்லை. நாம் பிறந்த தேசம், எமது பரம்பரையின் மூத்தவர்களின் நிலை, அவர்களுடைய பெயர்கள் கூட தெரியாத நிலையிலே சத்திய தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே அல்லாஹ் எம்மை வாழ வைப்பது அல்லாஹ் மிக பெரும் ஆற்றல் உள்ளவன். அவன் மிக பெரும் பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். உலகமே என்ன சொன்னாலும் நாளை மறுமை நாளையிலே சுப்ஹானல்லாஹ் நரகில் ஒரு முஸ்லிம் விழுந்தாலும் ஈமானுடைய பாக்கியத்தோடு ஒரு கடுகளவு, ஒரு அணுவளவு இருந்தாலும் முஸ்லிம்களிடம் கேட்கப்படும். அந்த நரகத்துக்குள்ளே இருப்பவர்கள் கேட்பார்கள், நீங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஏன் இங்கே வேதனை செய்யப்படுகின்றீர்கள்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நரகில் இருக்கக்கூடிய அத்தனை மூமின்களையும் வெளியே எடுப்பான். கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள் நுழைய வைக்கப் போகின்றான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வை மறுத்து இணை வைத்து அல்லாஹ்வை நம்பாமல் மறுமையை நம்பாமல் இருந்த அந்த முஷ்ரிக்கீன்கள், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தோடு நாம் உலகிலே வாழ்ந்திருக்க வேண்டுமே. இன்றைக்கு எங்களுக்கு சிலவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் பாரம். எங்களுடைய முழு யோசனையும் முஸ்லிம்கள் எப்படி வாழ்றது. சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய யோசனையிலே வர வேண்டும். இஸ்லாமை வாழ வைக்கத்தான் அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இன்னா லில்லாஹ், நான் அல்லாஹுக்காக வேண்டியே உள்ளவன்.
இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் அல்லாஹ்விடம் சொல்லுகிறோம் என்ன தக்பீரை கட்டிக்கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய எல்லா அசைவர்களும் ஹயாத்தும் மௌத்தும் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான், உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டித்தான், உன்னுடைய திருப்திக்காக வேண்டித்தான். அது ரமலான் மட்டுமல்ல, நாங்க ரமலானிகளாக இல்ல, நாங்க ரஹ்மானிகளாகத்தான் எப்பவுமே இருப்போம். அதைத்தான் அடுத்தது இன்னும் உறுதியாக சொல்லுகிறோம். ஃபர்தான சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கே சொல்லுகின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை இபாதத் செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள் விழும் பொழுது சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு சென்றார்கள். சொன்ன வார்த்தையும் இதுதான். மக்காவில் இருந்து மதீனாவில் செல்லும் பொழுதும் அங்கிருந்து பிரயாணத்திலும் சொன்னது இதுதான். அங்கே தாயிஃபிலே இரத்தம் சிந்திய நேரத்திலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த இப்ராஹிம் கலீலுல்லாஹும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பே, நான் இந்த நெருப்புக்குள் பொசுங்குவதுதான், நான் இந்த சிரமத்துக்குள்ளே அகப்பட்டு நான் சாம்பலாகுவதுதான் உன்னுடைய பொருத்தம் என்றால் அதையும் நான் செய்ய தயார் என்று சொன்னார்கள். எங்களுக்கு 5 நேர தொழுக பாரம், நோன்பு முடிஞ்சா சுபஹ் காணம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். சகோதரர்களே, நோன்புல மட்டும் இல்ல, 360 நாளும் கேட்குது. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஆனால் அந்த சுபஹுடைய தொழுகை எப்படி போகுது? ரமலான்ல சஹர் செய்த மரியாதைக்கு வந்த சகோதரர்களே, ரமலான்ல மட்டுமா அல்லாஹ் சுபஹ் கடமையாக்கி இருக்கிறான்? எங்களுக்கு இது ஒரு பாரமா, பாக்கியமா? அன்புக்குரியவர்களே, படைச்ச ரப்பு கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா அயஹ்ஸபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா. வேலை வாங்க முடியாத ஒட்டகத்துக்கு சுதான்னு சொல்லுவார்கள். அதற்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்காது, அது பால் கொடுக்காது, அதிலே பிரயாணம் செய்ய முடியாது. இப்படியான ஒட்டகத்தை அரபியிலே சுதா என்ற சொல்லி சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்களும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? காலையில கொஞ்சம் எலும்பி பஜாருக்கு போயிட்டு பஸ்ல நின்று கொண்டோ எப்படியோ போய் சேர்ந்து, இந்த நாட்டுல ஏலாட்டி வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டி ஒரு கல்யாணத்தை எடுத்துட்டு பெருமூச்சு விடலாம்னு நினைக்கிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த வாழ்க்கையில நீங்க அப்படி நினைக்கவே கூடாது. இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா. அல்லாஹ் சொல்லுகின்றான், இது இத்மினானுக்கு தந்த வாழ்க்கை அல்ல, இம்திஹானுக்கு தந்த வாழ்க்கை. சோதிக்கிறோம். கோடீஸ்வரரே, உங்களுக்கும் சோதனை தான். அரசியல்வாதிகளே, உங்களுக்கும் சோதனை தான். டிகிரி ஹோல்டர்மார்களே, ஓ லெவல் எடுத்த வாலிபர்களே, வியாபாரிகளே, அன்பாந்தவர்களே, எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சோதனை. அமலா, அல்லாஹ்ட பொருத்தமா, அல்லாஹ்ட அதிருப்தியா? இபாதத்தோட வாழ்வதா அல்லது அல்லாஹ்ட பொருத்தம் இல்லாம வாழ்றதை? இதை பார்க்கத்தான் உலக வாழ்க்கை. இருக்கிற உலக வாழ்க்கை அல்லாஹ் உதாரணம் சொல்லியே விளங்கப்படுத்துறார். பெருமூச்சு விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மகனுக்கு கனடா விசா கிடைச்சிட்டு அடுத்த மகன் ஜப்பான்ல, இதெல்லாம் பெருமூச்சு விடுற தலைப்பே இல்ல சகோதரர்களே. சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு உலகம் கூட கூட கண்ணீர் வந்துச்சு. எங்களுக்கு உலகம் குறைய குறைய கண்ணீர் வருகிறது. எங்களோட வாழ்க்கை, நாங்க நோம்பொண்ட பெருநாள் உடுப்ப ஒரு 10 லைலத்துல் கத்ர் கடைசி 10 தேடி அதுல ஒரு 27 நாள் முழிச்சு கொண்டிருந்துட்டு சகோதரர்களே, நாங்க சொர்க்கத்தையும் பெரிய நினைப்புகளோடையும் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலை வாழ்க்கையை விளங்கினவங்க, முன் சென்றோர்கள் வாழ்க்கையை விளங்கினவங்க. நாங்க இன்னைக்கு உலகத்துல விளங்காம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் கலீஃபா ஹாரூன் ரஷீதுக்கு அவருடைய அமைச்சரை போன்றிருந்து மார்க்கத்தை ஞாபகமூட்டிக் கொண்டே இருந்த பஹ்லூல் சொல்லிக் கொடுத்தாங்க. யா ஐயுகல் மஃப்தூன், அரசரை கூப்பிடுறாரு. உலகத்துல 3/2 ஆட்சி செய்து இரவெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுது பகலெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு அமைச்சர். இப்ப அரசியல் வந்தாச்சு. அரசியல் பேசினதை நாங்க பேசுவோம், இன்னொருத்தர குறைய பேசுவோம். அனுமதிக்குதா? நாங்க என்னமோ சொர்க்கம் போனவங்க மாதிரி, எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கிடைக்கணும், எங்களுடைய கட்சி வெத்தணும், இதுக்காக வேண்டிய எங்களுடைய சொர்க்கத்தை விற்கிறோமே நாங்க. அவர் அவ்வளவு பெரிய அமல் இபாதத்தோடு இருந்து ஆட்சி செய்தவரை பார்த்து சொல்கின்றார், நீங்க ஃபித்னாவுக்குள் இருக்கிறீங்க, நீங்க நஷ்டவாதி ஆகிறீங்க. கலீஃபா ஹாரூன் ரஷீத் சிரிக்கிறார்.
என்ன பார்த்தா நீ இவ்வளவு சொல்றாய்? நானா பைத்தியக்காரன், நீயா பைத்தியக்காரன்? அப்பதான் சொன்னார், அமீருல் முஃமினீனே, நீங்க உண்மையிலே பைத்தியத்திலே இருக்கிறீர்கள். நான் கட்டி வச்சிருக்கிறது அழியாத சொர்க்கத்தை, நீங்க கட்டி ஆள்றது அழிஞ்சி போற உலகத்தை. இதத்தான் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் படியும் பேசிச்சு. ஈத்தம்பல கட்ட ஒரு மிம்பர் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செஞ்சாங்க. ஒரு பெண்மணி வந்து பார்த்தா, நல்ல ஒரு மிம்பரை மாத்தி கொடுப்போம். உஹது மலைக்கு பக்கத்தில் ஒரு காட்டுல போய் நல்ல மரத்தை வெட்டி கொண்டு வந்து அழகான ஒரு மிம்பர் அந்த காலத்துக்கு பொருத்தமான முறையில செய்யப்பட்டது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருகின்றார்கள். அந்த ஈத்தம்பல கட்டை இறக்கி வைக்கப்பட்டது. அப்ப அந்த ஈத்தம்பல கட்டை அழத் தொடங்கியது. இருந்த சஹாபாக்கள் அதனுடைய அழகிய சத்தத்தை கேட்டாங்க. ஹன்ன ஹனீனல் இஷார், ஹன்ன ஹனீனல் இஷார், அழுதது ஈத்தம்பல கட்டை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அந்த ஈத்தம்பல கட்டை அழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி தட்டினாங்க. இன்றைக்கும் ரௌதத்துல் ஜன்னால அடையாளமிடப்பட்டு ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் தான் அந்த ஈத்தப்பழம் கட்டை புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈத்தம்பல கட்டையிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நீ உலகிலே உன்னை பாவிக்கும் மிம்பராக நான் இருக்கவா? உனது கதிரை இந்த இடத்திலே இருக்கட்டுமா? நீ இங்கே இருக்கிறாயா? அல்லது சுவர்க்கத்தில் அல்லாஹ் உன்னை மரமாக ஆக்கட்டுமா? அந்த ஈத்தம்பல கட்டை சொன்னதே. படித்தவர்களே, பணக்காரர்களே, கோடி கோடியா பணத்துக்கு தேடுபவர்களே, தொழுகைய அமல் இபாதத்தை வீணாக்கிட்டு ஏதோ உலமாக்கள சொத்து இஸ்லாம், நிர்வாகத்தில சொத்து இஸ்லாம், பள்ளியில சொல்ற பாங்கு அவங்களுக்கு நினைச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்களே, மனத்தளத்திலே இருக்கிறோம், அறியாமையிலே இருக்கிறோம். கெட்டித்தனம் ஒன்றும் நீங்க செய்யல. அப்படி இருந்தீங்கன்னா ஈத்தம்பல கட்டை சொன்னதே, நான் சுவர்க்கத்தில் ஒரு மரத்தண்டாக வாழ்கிறேன், என்னை இறை நேசர்கள் சாப்பிடட்டும். இஹ்தாரத் தாரல் பகா அலா தாரில் ஃபனா, அழிந்து போகும் உலகத்தை கொடுத்து அழியாத மறுமையை அந்த கட்டை வாங்கி எடுத்தது. கட்டிகிறதும் ஓடுகிறதும், ஓடுற வாகனங்களுக்கு ஓடியும் வட்டி பினான்ஸும் எல்லாம் செஞ்சு சுகம் பார்க்கிறோம் சகோதரர்களே. நிலைமை யோசிச்சு பாருங்க, நாங்க எப்படி துனியாவை கையாளுறோம். எங்கட நாலு ரக்கா தக்பீர்ல என்ன யோசனை வருகிறது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார் இதைத்தான் சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏமாந்து போகும் உலகத்திலே நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு வராததை நீங்கள் கட்டி வைத்துக் கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். உபதேசம் படுகுது, விளங்குது. அதான் ஏன் எங்கள்கிட்ட அமல் வரலன்றது நான் கொஞ்சம் பின்னால பேசுறேன், சந்தர்ப்பம் இருந்தா. நாங்க கேட்கறதில்ல. முதலாவது ஜும்மாக்கு வந்தா தூக்கம் எங்களுக்கு. சிலவங்க சொஹர்ல ஒட்டி தான் ஜும்மா கேட்கணும், அவங்கள முன்னுக்கு எடுக்கவே இல்ல. கிரிக்கெட் மேட்ச் பாக்குறா, வாலிபர்கள் ஒட்டாதீங்க, சஃபையில் ஒழுங்கா இருங்கோ, கொத்துபா செய்யறவர முகத்தை பாருங்கோ. சாஞ்சி கொண்டு கொத்துபா இல்ல. நோயாளிகள் வேற விடயம். கேட்கணும் ஆசை இருந்தா தன் உள்ளம் திறக்கப்படும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சொன்னார்கள், நல்ல உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களேன், நான் உங்களுக்கு வேண்டியதை செய்யறேன்னு சொல்றாரு கலீஃபா ஹாரூன் ரஷீத். சொன்னா, அலைக்க பில் குர்ஆன் ஃபீஹில் இபர் வல் கபர். குர்ஆனுக்குள்ள போங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. மஸ்ஜிதில் இமாம் இருக்கிறாங்க, குர்ஆன் தாராளமா அடுக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன்ல என்ன சொன்னேன்னு எங்களுக்கு விளப்பம் மிகுதா? சூரத்துல் ஃபாத்திஹாவோட நான் என்ன சொல்றேன்னு விளப்பமா? நாட்டுக்கு தேவைக்கு சிங்களம், நாட்டுக்கு தேவைக்கு இங்கிலீஷ், எல்லாம் தேவைன்னு பேசுற நாங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. படைச்ச ரப்புட நாளை சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள என்ன ஈகுது நடக்கு? நான் 40 வருஷம் தொழுகிறேன், சூரத்துல் ஃபாத்திஹாவோட கருத்து எனக்கு இன்னும் தெரியாது. என் மகன் இந்த திருமணத்துக்கு துவாவும் தெரியாது, பாப்பட மையத்துக்கு ஜனாசா துவாவும் பாடம் இல்லை. வாழ்க்கை வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சொன்னார்கள், பெரிய உபதேசம் குர்ஆன். தாலீம் வாசிச்ச ஆள் இல்ல, எல்லாம் படிச்சு முடிஞ்சு.
இன்னைக்கு நாங்க ஆக குறைய நேரம் கொடுக்கிற மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதுல சூழல்ல வந்தாத்தான் உள்ளத்தில் அமல் செய்யும் ஆசை வரும், ஆர்வம் வரும், நல்லதை கேட்க நினைக்கும். நல்லதை கேட்கிற வாய்ப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரடு முரடான உள்ளங்களை கூட மஸ்ஜிதுல கொண்டு வந்து வச்சாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கஞ்சி கொடுக்கிற இடமல்ல மஸ்ஜித், ஜகாத்துல் ஃபித்ர் இஷ்யூ பண்ற இடமல்ல மஸ்ஜித், அமல கொடுக்கிற இடம், அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிற இடம், நிர்வாகம் பொறுப்பு. அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான். கொரோனா காலத்துல பள்ளி உள்ளுக்கு வராமைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சோம். இப்ப பள்ளி உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? கடமை சகோதரர்களே. பள்ளிகளுக்கு எத்தனை வீதம் ஈகுது எங்க உம்மத்துல? உலகத்துல 40 லட்சம் மஸ்ஜிதுகள் ஈகுது. அல்லாஹ் மன்னிக்கணும், தொழுகை வீதம் 15 வீதம் தான் முஸ்லிம்கள் டீகுது. அல்லாஹ்ட கடமை. பாங்கு சத்தம் நாங்கள் லேசா நினைக்கிறோம். கியாமத்துடைய நாளையில சிலர் குருடர்களாக எழுப்பப்படுவாங்க. வமன் ஆரத அன் ذிக்ரி குத்துபா ஹஸரத் ஓதுறார். அவருக்கு என்ன தெரியும்? உலகத்துல விளங்கும் உலகம் என்ன, மறுமை என்னாண்டு. ஃபஸௌஃப தரா இதன் கஷஃபல் குபார். உலகம் என்ற புழுதியில மூழ்கி, உலக ஆசை என்ற போதையில மூழ்கி, மன்னரையை மறுமையை மறந்து, மரண வேலையை மறந்து வாழும் மனிதனே, நீ புழுதி அடங்கி புழுதிக்குள்ளே இருக்கிறாய். புழுதி அடங்கினால் நீ புரிந்து கொள்வாய், ஏறி இருந்தது குதிரையா அல்லது கழுதையாண்டு. மற்றவங்க எல்லாத்துக்கும் குறை பேசிக்கொண்டும் தீபத்தை பேசிக்கொண்டும் வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, வாழக்கூடாது. கொஞ்சம் நானும் யோசிக்கிறேன் என் வாழ்க்கை. அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாலிபர்களே, இன்றைக்கு கவலையான செய்தி. ரமலான்ல குடி நிக்கல. சில இடத்துல சாராயம் ரமலான கண்ணியப்படுத்தல் என்று அல்லாஹ் ரமலான கலட்டி எடுப்பான். ரமலான் ஸ்கூல் செய்யற மாதம் அல்ல, டியூஷன் எடுக்கிற மாதம் அல்ல. அன்றைய முன்னோர்கள் ரமலான் எங்களுக்கு விடுமுறையாக்கி தந்தது அமலுக்கு. அந்த அமல் எடுக்கிற பயிற்சி ஒரு வருடத்துக்கு அமல் போய்கொண்டிருக்கணும். சுற்றுலாண்டு போறது, சுத்தி திரிகிறது, தொழுகையும் இல்ல, தந்தையிட பணம், வெளிநாட்டிலிருந்து வேர்வைக்கு மேல வேர்வை, வேதனைக்கு மேல வேதனை, உறவை பார்க்கல, பெருநாளை கொத்தருக்கு முசாஃபா இல்ல, சலாம் இல்ல, இங்க பணம் வருகிறது, குடும்பம் உல்லாசத்துல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பாவம் கூட கூட உள்ளம் கல்லா போயிடும். இரக்கம் வராது உம்மத்தோட இல்ல, உம்மாவோட வராது, பாப்பாவோடையும் வராது. அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, உபதேசம்ன்றது லேசல்ல. கொத்துபாக்கு மிம்பருக்கு ஏத்த போல 1 மணிக்கு முடிச்சிடுங்க கொத்துபாவை. ஊர்ல வாரங்களுக்கு சட்டம் போடுங்களே. பொதுவா சொல்றேன் நான். அன்புக்குரிய அல்லாஹ்ட கொத்துபால எங்களுக்கு மிச்ச நேரம் எடுக்கணும்ன்றதல்ல. ஆனா வருத்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்ட பேச்ச கேட்க தயார் இல்லை. நாங்க புறக்கணிக்கிற, கஸ்ட்ல வந்தா புறக்கணிப்பு. நீங்க போங்க, நாங்க வாரோம், வந்தீங்களா? அன்புக்குரிய அல்லாஹ்ட நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில் இந்த அதான் சத்தம் கேட்டும் கேட்காதது போன்று, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதியும் ஓதாமல் இருந்தது போன்று, காதுக்கு வராதது போன்று இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். குருடர்களாக எழுப்பப்படுவாங்க கியாமத்துடைய நாளையில. பார்வையை வச்சு என்ன செய்ய உலகத்துல? பார்வை வச்சு என்ன செய்ய உலகத்துல? உலகத்துல பார்வை இல்லாட்டியும் பரவாயில்லை, அங்க குருடர்களா இருந்தா. லிம ஹஷரதனி அமா, யா அல்லாஹ் நீ என்ன குருடனா எழுப்பிட்டாயே. ஏன் இந்த சோதனை எனக்கு? ஏன் இந்த அடி எனக்கு மறுமையிலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை வரத் தொடங்கினோன்னே அந்த கட்டத்துல மனிதன் கண்ணீர் வடிச்சு கப்பலோடும் அளவுக்கு கண்ணீர் வடிப்பாராம். இங்க ஒரு துளி கண்ணீர் உருகுதில்ல, உள்ளம் உருகுதில்ல. அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க. மௌத்தாகி புகைகிறோமே,
மௌத் இல்லைண்டா ஹுத்துபான் தேவையில்லை, தொழுகையும் தேவையில்லை. அது அங்க சொர்க்கத்துல அல்லாஹ் வச்சுக்கிறான். மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துல அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானாம், கதாலிக அத்தக்க ஆயாத்துனா, எங்கட எத்தனையோ விடயம் உங்களுக்கு வந்தது. எத்தனையோ பேர் திடீர் மரண செய்திகள் வந்துச்சா இல்லையா? இல்ல இன்றைக்கு அப்துல் ரஸாக் அமீஸ் சாப்பிடு அல்லாஹ்வோட கபரை வெளிச்சமாக்கட்டும். சுபகு தொழ பெய்தவர் சுன்னத் தொழுதுட்டு முசல்லால் உட்கார்ந்திக்கு போல மவுத். தொழுகை இல்லாத மனிதன் என்ன நடந்தீங்க? எத்தனை மலக்குமார்களுடைய சாபத்தோட மவுத் தொழுகை இல்லாத மனிதனுக்கு. ரமலான் பெருநாள் அன்று நவாஸ் பிசி நாங்க சஹாபாக்களோட வாழ்க்கை விடுவோமே. 40 வருஷமா இமான் ஜமாத் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி திருந்தார். நாங்களும் சொல்றோம் இவங்களுக்கு வேலை இல்லை. வேலை எங்க விளங்கும்? தீன சொன்னா வேலை இல்லை. பயான்ல கொஞ்சம் டைம் கூடினா நேரம் தெரியா, டைம் மேனேஜ்மெண்ட் தெரியா. டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணம் சரியா ஒரு நேரத்துக்கு ஆரம்பிக்கிறதா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனா ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு தங்கத்தை மாதிரி நேரத்தை பாதுகாக்கிறவங்க பரவாயில்ல. நாங்க அல்லாஹ்வை மதிச்சு அல்லாஹ்வுடைய தீன மதிச்சு வாழ்க்கையின் லட்சியத்தை புரிந்து வாழ்வோமேயானால் அல்லாஹ் தரக்கூடிய ஆகப்பெரிய பரிசுதான் நல்ல மௌத், அமல் இபாதத். இய்யாக நஅ்புது சரியானா, அல்லாஹ் வ இன்னா லில்லாஹ் சரியானா, வ இன்னா இலைஹி ராஜிஊன் சரியா, வ இன்னா இலைஹி ராஜிஊன் சரியா. இப்ப பாங்கு சத்தம் வந்தாலும், மஸ்ஜித் கண்ணுக்கு முன்னுக்கு தெரிப்பட்டாலும், குர்ஆன் கண்ணுக்கு முன்னுக்கு இருந்தாலும், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு ஜாதி புறக்கணிப்பு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும். புறக்கணிக்கிறது லேசில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் 950 வருடம் அல்லாஹ்வை புரிய வைக்க 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 கொண்டே போனாங்க. தூரமாய்கொண்டே காதை அடைச்சி கொண்டாங்க. காதை குடுக்கல்ல, கல்பு துறப்படல்ல. அதான் நாங்க சொல்றோம், பள்ளிக்கு நேரம் கொடுங்க. அப்துல் ரஹ்மான் இறை நேசர் சக்கராத்ல சொல்றாங்க, சக்கராத்ல சொல்றாங்க, என்ன மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு போங்கோ. மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு போனா சொல்றாங்க, என்ன இந்த இடத்துல விட்டுடுங்கோ, என்ன வேற எங்கும் கொண்டு செல்ல வேணாம் என்று அவர் கஷ்டப்படுறத பார்த்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு போனாங்க. சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக ஒரு ராகத்தா அங்க இருக்கலாமே. சொன்னாங்க, இல்ல எனக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில என்ற ரூஹு பிரியணும். அல்லாஹ்வுடைய மாளிகையில எங்க வாழ்றோமோ, எதை நேசிக்கிறோமோ அதோட மௌத்து. வாலிபர்களே, அதோட மௌத். சொன்னாரு, மஸ்ஜிதுக்குள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி. நாங்க இருக்கிறோம் தான் எல்லாருக்கும் மலக்குமார்கள் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. அந்த வார்த்தையை நான் மலக்குமார்களுடைய துஆவை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு மௌத்து வரணும். மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதை பத்தி ஒரு நேசம். மஸ்ஜிதை கண்டா சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அதுக்கு பின்னால வந்தவங்களோட வரலாறுகளை யோசிச்சு பாருங்க. துஹா தொழுகைக்கு குர்துபால இருந்த ஒரு மஸ்ஜிதுக்குள்ள 10,000 பேர் வந்து போனாங்க. சகோதரர்களே, நீங்க நினைச்சு கொள்ளவான இஸ்லாம் சும்மா வந்தன்னு சொல்லி, அந்த தியாகத்தால, அந்த அமல் இபாதத்தால, அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பால தான் இந்த இவ்வளவு அழகான ஒரு காட்சி உருவாகிச்சு. அது குறைய குறைய இங்கேயும் அதே செய்தி தான். இஸ்லாத்திட மதிப்பு முஸ்லிம்கள்ட்ட கலட்டப்பட்டால், அது புறக்கணிக்கப்பட்டால், அது தூரமாக்கப்பட்டால், குறிப்பாக தொழுகை போன்ற அமல் இபாதத்துகள் فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. மஸ்ஜிதுக்கு வந்து செய்ய வேண்டிய அமல்களை வீட்டிலே செய்து கொண்டால் அதை வீணாக்குகிறோம். தொழுகையை, சுபகை வீணாக்குகிறோம். அமல் இபாதத்தை புறக்கணிக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த ஜெனரேஷன் ஈமான் இல்லாம கொண்டு வைப்பான் அல்லாஹ் தஆலா. நபிமார்களோட பரம்பரைக்கு இதை சொல்றேன். நாங்க எதை கொடுத்தும் என்ன பலன்? என்ன பலன்? கொஞ்சம் யோசிப்போம்.
கொஞ்சம் யோசிப்போம். தயாராக வேண்டியது. மேன்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்கள், இதைத்தான் அந்த பஹ்லூல் சொல்றாரே, உபதேசம் பயனளிக்கும், காதை கொடுத்தா. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன மறந்தது போல உங்களை நான் மறக்கிறேன் கியாமத்துல. யார்த்தோட? தாய்ட்டோடவா, தந்தையிடமோடவா, உறவுகளிடமோடவா? அமல நிற்கிற காலம் அங்கே. இது மனைவிட்ட போய் ஒரு நன்மை கேட்டா மனைவி கேட்பாவாம், நீங்க என்ன திருமணம் முடிச்சிருந்தீங்களான்னு. சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு தூர உறவு யாருண்டு இல்லாத ஒரு மனிதனை கண்ட உள்ளத்துல எந்த உணர்வு மீக்காதே. இதே உணர்வு தான் சொந்த பிள்ளைக்கும் கியாமத்துல. அல்லாஹ் தான் இரக்கத்தை போட்டு இருக்கிறான், கியாமத்துல கலட்டி விடுவான். அந்த பெரிய அரசர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றீங்க. ஏழும்டா 3 விஷயம் செஞ்சுத்தாங்க. நாங்க புள்ளைக்கு பாடு. சில வயசாளிகளை பாக்குறோம், இன்னும் முண்ட சொறி கூட்டின்னு போற புள்ளைய. உம்மா வாப்பா வேலைக்காரரா வச்சு மஸ்ஜித் பக்கமும் இல்ல, அமலுக்கு நேரம் இல்ல, அல்லாட தீனு குலைக்கிறதுக்கு நேரம் இல்ல. அல்லாஹ் அக்பர். அவங்களும் ஏமாந்து உம்மா வாப்பாவும் ஏமாத்தி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு ஒரு தந்தை சொல்றாரு, 6 பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகணும் ஸ்கூலுக்கு. மஸ்ஜிதுக்கு 40 வயதுக்கு பின்னால துனியாவை யோசிக்கவே படாதுன்னு வருகிறது. எங்களோட வாழ்க்கை என்ன? உம்மா அது கியாமத்து நெருங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தலிதல் அமது ரப்பத்தஹா, அடிமை பெண்மணி எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். தாய் தன்னுடைய எஜமாட்டி, பிறக்கிற மகள் பொம்புல புள்ள வேலை வாங்க தொடங்கினா மஹ்ஷர் மைதானத்துடைய மறுமையுடைய அடையாளம் வந்தாச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மகன் வேலை வாங்குற உண்டு, மகள் ஈக்கிறதாச்சு. நாடு பென்ஷன் கொடுத்தாச்சு, வீட்டுல பென்ஷன் இல்லை, பட்டு மாய வைக்கிறேன். அப்படி போய்த்து ஆக்சிடென்ட் இல்ல மவுத், நோயாளியாகி ஹாஸ்பிட்டல். இந்த இப்ப இன்றைக்கு காலையும் ஒரு மையத்து கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல 10 நாளாகி இது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லாஹ் அக்பர். யார் தழுகிற கரும்பு சாறுக்குள்ள ஒரு செரு அருந்து போன செருப்புக்குள்ள மதிப்பு வாப்பக்கு இல்ல, அப்பக்கு இல்ல, வீட்டுல மூத்தவங்களுக்கு இல்ல. அத கூட அறுபட்டா எடுத்துக்கொண்டு வார வந்து தைக்கிறே. உடம்பு எடுத்து அடக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவ்வளவு வேகம் எங்களுக்கு உலகத்துல. கொழும்பு நீகிற பேரப்புள்ள தாயுடைய ஜனாசா, உம்மம்மோட ஜனாசாக்கு இல்ல. உம்மம்மோட ஜனாசாக்கு அவத்தான் வேலைக்காரி மாறி புள்ள பார்த்த வந்து கூட ஒரு வீட்டுல மையத்து வச்சுக்குது, அடுத்த வீட்டுல IPL மேட்ச் வைத்துக் கொண்டிருக்குது. அடுத்த வீட்டுல மையத்தில் முழிக்க வேண்டிய எல்லாருமே அங்கே முழிச்சு கொண்டிருக்கிறான். என்ன சகோதரர்கள் எங்கட வாழ்க்கை? இதைத்தான் மிம்பர்லிருந்து உணர்த்த பார்க்கிறோம். எங்க போறோம், என்ன செய்யறோம், என்ன சாதிச்சோம்? சொன்னார், 3 வேலை செஞ்சுட்டாங்க எனக்கு மன்னரே, 3 வேலை சொன்னாங்க. இந்த மலக்குள் மௌத் வந்தா இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கூட்டி பேசி தாரீங்களாம். இந்த வாழ்க்கையை கொஞ்சம் மகனுக்கு இதை செஞ்சு கொடுக்கலுமா? அஜல் முடிஞ்சு எத்தனை மையத்தை அப்படி வாலிப வயதுல வச்சுட்டோம். அழத்தான் ஏலும், அதுக்கு பின்னால கொண்டு வந்து அடக்கத்தான் ஏலும். மன்னட்ட சொல், நீங்க எனக்கு தாரண்டா ஆயுளுக்கு நான் கூட்டித்தாங்க உங்களோட ஆட்சியில. நீங்க எனக்கு தாரண்டா மலக்குள் மௌத் வரக்குள்ள தட்டி நிப்பாட்டுமோ. நீங்க எனக்கு தாரண்டா சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட எண்ணெய் நரகத்துக்கு வீசி எறியப்படும் பொழுது முடியுமாக இருந்தால் என்னை சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்க செய்யுங்கள். மன்னர் சொன்னார், இது எனக்கு கேளுமா? அதான் சொன்னாரு பஹ்லூல், அதுதான் நான் உங்களை மன்னர் என்று சொல்லவே விருப்பம் இல்லை. அந்தல் மம்லூக், நீங்களும் ஒரு அடிமைன்றதை மறக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் உருகணும் சகோதரர்களே. என்ன செய்யலாம்? ஒரு செகண்ட் கூட்டேலுமா? மேன்மையானவர்களே, எங்களோட வாழ்க்கை நன்மைக்குரியது, அமலுக்குரியது.
ரமலானோட அமல் நின்றோங்க, ரமலானுடைய அமல் அந்தஸ்தும் என்னமோ தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், மக்கால் ஒரு பெண்மணி இருந்தா, காலையில் இருந்து மாலை ஆகும் வரைக்கும் அப்படியே நூல் பின்னுவான். அழகான முறையில பின்னி எடுத்து மாலை ஆகும் பொழுது அவர் மனநோயாளி, துண்டு துண்டா வெட்டி வீசுவான். இது போலதான் ரமலான் அமல், ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால துண்டு துண்டா அமல் இல்லாமல். இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் சொல்றான், என்னக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை வலா தங்குலுல் மீசாக், முறிக்காதீங்க. எங்களோட வார அமல் சகோதரர்களே, எங்களோட வார அமல், எங்களோட வார நன்மை, இதுதான் பாக்கியாத்து சாலிஹாத். உலகம் அழிஞ்சே வைத்திரும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் கஹ்ஃப்லயும் சொல்றான், அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, அழியாத மறுமை. பாருங்க, இப்ப மஸ்ஜிதுக்கு நடந்து வந்தோம். இந்த நன்மை அல்லாஹ் மஹ்ஷர்ல தாரான். பட்ட தூசிக்கு நன்மை. அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு, அல்லாஹ்வோட மாளிகைக்கு வந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வந்த, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வந்த அலி ரலியல்லாஹு தான் சொல்லுவாங்க, எனக்கு மஸ்ஜிதில் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா சொர்க்கத்தில் இருக்கிறீங்களா, மஸ்ஜிதில் இருக்கிறீங்களான்னு கேட்டா நான் சொல்லுவேன், எனக்கு சுவர்க்கத்தை விட அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகை எனக்கு விருப்பம். அல்லாஹ்வுடைய மாளிகை. சகோதரர்களே, வக்ஃப் சொத்தை பத்தி பக்கத்து நாடு துடிச்சு கொண்டிருக்கிறான். வக்ஃப் சொத்துகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட முன்னோர்கள் தந்த சொத்துக்களை நாங்க பராமரிக்கல, அமல கொண்டு அழகாக்கல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எத்தனையோ நாடுகள்ல நடந்துட்டு புல்டோசர்கள் போட்டு மஸ்ஜிதுகள் இடிக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெருமதியான தீனை தந்தான், எவ்வளவு பெருமதியான தொழுகையை தந்தான். சகோதரர்கள், நான் சொல்ல வர கடைசி விஷயம் என்னண்டா, எங்களுடைய இபாதத்தை வச்சு நாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வஇய்யாக நஸ்தஈன். நாங்க எல்லாரும் எவ்வளவு தேவையோடு இருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறோம், எவ்வளவு அச்சங்கள் இது. மகனை மகளை வளர்த்து கல்யாணம் பேச்ச வந்தா அது ஒரு பயம். எப்படி எங்க மருமகன் மருமகள் எப்படியோ அப்படின்ற யோசனை. அப்ப நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதுதான் துவா. ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலேயும் துவா இருக்குது. நான் சொல்ல வந்த விஷயம் ரெண்டு தான். இபாதத்தில் ஆசை காட்டுவோம், ஆர்வம் காட்டுவோம். சகோதரர்களே, துஆக்கள் கபூல் ஆகும். துவா தான் எங்களை இன்றைக்கு வாழ வச்சு கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல செஞ்ச துவா, வஇய்யாக நஸ்தஈன். நாங்க அல்லாஹ்வோட அமல் இபாதத்தில் எவ்வளவு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறோமோ, தொழுகண்டாவே அது அரபியில சொல்லப்படக்கூடிய அஸ்ஸலான்ற வார்த்தையோட கருத்தே துஆ தான். துஆவு தான், தொழுகையே துஆ தான். நோம்புடைய ஆயத்துக்கு ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லி அடுத்தது அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்லி பாருங்க, பேச்சு சத்தத்தை பாருங்க. அல்லாஹ்வுக்காக நான் சொல்றேன், மிம்பர்ல இருந்து. இவங்களை ஒருத்தருக்கு ஹுத்பா கடமை இல்லையா? இவங்களை யாரு கட்டுப்படுத்துறது? மைக்ல சத்தம் பேத்து கொண்டிருக்கக்கூடிய விலங்கல்ல. இவங்க ஒரு கிழமைக்கு அல்லாஹ்வோட வார்த்தையை கேட்கறதில்ல. பாட்டை கேட்டு படத்தை பார்த்து இது ஜும்மாவை புறக்கணி, இது என்னையோ அல்ல, இது புறக்கணிப்பு. அல்லாஹ்வோட கடமை ஹுத்பா. பேசலாம், பேசினா அதுதானே முஅத்தின் சொல்ற வார்த்தை. என்ன மஹ்ஷர் ஓதுற என்ன? இவங்களை எங்க வந்திருக்கிறாங்க? யார் பொறுப்பு? உலமாக்களே, நிர்வாகிகளே, நான் உட்பட கேட்கிறேன். அன்புக்குரிய தாய் தந்தைமார்களே, பெற்றோர்களே, இது அல்லாஹ்வோட மாளிகையில, இவங்கள்ட்ட அல்லாஹ்வோட மாளிகையோட மதிப்பு இல்லை. எவ்வளவு பேச்சு போகுது ரமலான்ல. தான் தராவி நடக்கிற பின்னுக்கு அமல பாலாக்குறோம் சகோதரர்களே. வருத்தத்தை தான் சொல்றேன், குறை சொல்றதுக்கு அல்ல. அமைதியா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஹுத்பா முடிய பாக்குது. சுப்ஹானல்லாஹ்.
ஒரு இமாம் ஜமாத் தவறினேன். இரவு பகல் அழுதாங்க. 40 வருடமாக ஒரு இமாம் ஜமாத் தவறல்ல. ஒரு தக்பீர் தவறுது. ஒரு தக்பீர் தாயுடைய ஜனாசா கபர்ல வச்சுட்டு வரக்குள்ள. உவைசுல் கர்ணியை பத்தி சொன்னேன். ஆரம்பிச்சேன். சகோதரர்களே, சுபகுக்கு பின்னால் ஒருத்தர் வாராரே சந்திக்கிறதுக்கு. திக்ர் லீகிறார். இப்ப முடிப்பார், முடிக்கல. இஷ்ராக்குடைய நேரம் வந்தது. தக்பீர் கட்டினார், தொழ ஆரம்பித்தார். புகர் வரைக்கும் தொழுகை தொடர்ந்தது. புகருடைய தொழுகை முன்பின் சுன்னத்துகள் அப்படியே அசர் வரைக்கும் தொழுகையில. அசருக்கு பின்னால் திக்ர் உட்கார்ந்தார். மக்ரிப் வரைக்கும் திக்ர். மக்ரிபுக்கு பின்னால் இஷா வரைக்கும் தொழுகை. இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார். அடுத்த நாள் சுபகுல பின்னால வந்து நின்றவர். இவங்களோட பட்டோலை எல்லாம் இருக்குது மஹ்ஷர்ல. சுபகு தொழுதார், திரும்ப திக்ரில் உட்கார்றார். தன்னை அறியாமல் கண்ணயர்ந்து விழுந்துட்டார். தூக்கி விழுகிறார். 24 மணித்தியாலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பார்த்து தான் சொன்னாங்க, உமரே, இவரை கண்டா நீங்க அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லுங்க, உங்களுக்கு இஸ்திக்ஃபார், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுத்து. இபாதத் செஞ்சு பாருங்க, எங்களுடைய பிரச்சனைகள் பஞ்சாய் பறக்கும். அல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் கேட்பான். அந்த நேரத்துல அன்பாந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அவர் சொல்றார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லவ்வாமா. யா அல்லாஹ், உறங்கும் கண்களை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ், இதுதான் சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்கும். எங்களோட வாழ்க்கை மிச்சம் பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போனாங்க. இன்றைக்கு நாங்க இந்த தொழுகையும், இந்த நோம்பே, இந்த ஜகாத்தையும், இந்த ஹஜ்ஜையும் இவ்வளவு பாடுபடுத்துறோம். இது எப்படி கிடைச்சது? இந்த பாலைவன வெயில்ல 2 பேருக்கு 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். அலி ரலியல்லாஹு தஆலா, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 பேருக்கும் ஒரு ஒட்டகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட சேர்க்கப்படுகிறாங்க. 2 சஹாபாக்களும் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பதிலாக நீங்க ஒட்டகத்துல போங்கோ, நீங்க நடக்க வேண்டிய தூரத்தையும் நாங்க நடந்து வருகிறோம். மதீனாலேந்து பத்ருக்கு 200 கிலோமீட்டர்ஸ் தான், 150 கிலோமீட்டர்ஸ் தான். ஒருத்தர் 100 கிலோமீட்டர் நடக்கணும். எங்களோட ஹபீப் 55 வயதுல என்ன சொன்னாங்க? இல்ல, உங்க 2 பேருக்கும் நடக்கிறது மாதிரி எனக்கும் நடக்கிறதுக்கு அல்லாஹ் சக்தி தந்திருக்கிறான். மா அன்துமா அக்வா மின்னி அலல் மஷி. சுப்ஹானல்லாஹ், என்னை விட நீங்கள் பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல, உங்களோடு சேர்ந்து நானும் நடக்குகிறேன். மஸ்ஜிதுக்கு வெளியில் இருந்து ஹுத்பா நடக்கக்கூடிய பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளுக்கு வாங்க. இது பேசுற நேரம் அல்ல, அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம், துஆ கபூலாகிற நேரம். ஹுத்பாவுக்கு வந்த மரியாதைக்கு அல்லாஹ் துஆவுடைய கபூலியத்தை தாரான். ஒவ்வொரு அமல்ட பாக்கியம் அதுதான். நோம்பு பிடிச்ச வருத்தத்துக்கு இஃப்தார்ல ஒரு துஆவை தாரான். எவ்வளவு கேக்குது அல்லாஹ்ட்ட. எத்தனை ஷிர்க்குடைய வைத்தியங்களுக்கு எங்களுடைய பெண்மணிகள் பேய்த்து ஹிஜாபோட நிக்கிறாங்க. தேவை. அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கலைப்போட. இன்றைக்கு நாங்க சென்ற ரமலான்ல அந்த இடத்துக்கு போனோம். மஸ்ஜிதுல் அரீஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அடிச்சிருந்த இடம். எவ்வளவு அல்லாஹ் அழுதாங்க. எங்களுக்கு துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்லை. எங்களுடைய பிரச்சனை அல்லாஹ்ட்ட சொல்ல நேரம் இல்லை. அல்லாஹ்ட்ட சொல்ல நேரம் இல்லை. தொழுகையில சொல்றோம், யா அல்லாஹ் உன்கிட்டதான் கேட்டெடுப்போம், வேற யார்ட்டையும் போக மாட்டோம். இய்யாக நஸ்தஈன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து கேட்கிறவங்க அல்லாஹ்வுக்கு துஆ இல்லாம கொடுக்கிறேன்னு உம்மத்துக்கு விளங்கப்படுத்துவான். நீ என்னட்ட கேட்டு தான் அடைஞ்சுக்கணும். எவ்வளவு கேட்கிறோம்? அல்லாஹும்ம இன் துலக ஹாதிஹில் இஸாபா லா துக்மது ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த 313 பேரும்
அழிக்கப்பட்ட இதுக்கு பின்னால் அல்லாஹ்னு சொல்றதுக்கு யாரும் இல்லையா அல்லாஹ்? அந்த துவா கபூல் ஆனதுனால இன்னைக்கு நாம் மிம்பர்ல இந்த அல்லாஹ்னு சொல்றோம். தக்பீரை கட்டிக்கொண்டு அல்லாஹ்னு தொழுகிறோம். இவ்வளவு கெஞ்சி கேட்டு தந்த தொழுகையிட நிலைமை என்ன? ஹுத்பாட நிலைமை என்ன? அமல் இபாதத்துடைய நிலைமை என்ன? குர்ஆன் திலாவத்துடைய நிலைமை என்ன? இத்திகாவுடைய நிலைமை என்ன? ஹஜ்ஜுடைய நிலைமை என்ன? ஜகாத் என்ன தரம்? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே யாருடைய கோபத்திலேயோ நாங்க மிம்பருக்கு மேலே இருக்கிறோம் என்ற பெருமைக்கோ அல்ல. மிம்பர்ல இருந்து இறங்குறது எனக்கும் நிச்சயம் இல்லை, வீட்டுக்கு போய் சேர்றதும் உங்களுக்கு நிச்சயம் இல்லை. நோம்புக்கு முன்னால ஃபாயிஸ் மௌலவி அக்குர்னையில உக்கல மஸ்ஜிதுல மிம்பருக்கு ஏறினவர், இறங்க கிடைக்கல. எங்களுக்கு பெருமடிக்கலாம். ஆனா உம்மத்துடைய பொறுப்பு இருக்கிறது. இஸ்லாத்துடைய சக்கராத்துடைய காலம் இது. இஸ்லாத்துடைய சக்கராத்துடைய காலம். நான் சொல்லித்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இல்லை. அல்லாஹு அக்பர். சில நாடுகள் நாய் செத்தா உள்ள மதிப்பு 50,000 60,000 பிள்ளைகள் துடிக்க துடிக்க மௌத்தாயி கூட இல்லை. குறி வைத்து தாக்கப்படுகிறோம். மறக்காதீங்க வாலிபர்களே. உங்களோட ஜாக்கிங்கால, உங்களோட ஸ்போர்ட்ஸால, உங்களோட இன்டோரால நீங்க செஞ்சுக்கோங்க. ஆனா ஒன்றும் செய்யலாம். நீங்க அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கொடுத்தான். ஒரு வீட்டுக்கு போனா தொழுகையில் அமல் இபாதத்துல நல்ல ருசியோடு இருக்கிறாங்க. கணவன் அந்த பக்கமாக ஆண்களை சந்திச்சு கொண்டிருக்கிறார். பெண்கள் பகுதியில மனைவி பேசிக் கொண்டிருக்கிறான். தொழுக நேரம் வந்தது. எல்லா பொம்புல பிள்ளைகளும் எலும்பி தக்பீர் கட்டுறாங்க. முசல்லா மக்கன்னாவோட ஆம்பளை பிள்ளை எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போனாங்க. போன சகோதரருக்கு பெரிய வருத்தம். அடே, எங்கட வீட்டுக்குள்ள நான் எவ்வளவு தொலை வைச்ச பார்த்தாலும் தொலை மாட்டாங்களே. கேட்டாரு, இந்த பிள்ளைகள் எப்படி தொழுகையாளிகளாக நேரத்துக்கு தொழுகிறவங்களா எப்படி மாத்தினீங்க? அந்த மனைவி சொன்னாவாம் அந்த பெண்மணியிடத்துல, என் வாழ்க்கையில என தெரிஞ்ச காலம் பருவ வயது அடைஞ்சத்திலிருந்து நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு தார குடும்பம் என்ற பிள்ளைகள் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் என்ற புறம்பெற முழுக்க தொழுகையாளிகள் ஆயிக்கணும். கல்யாணம் முடிக்க முன்னாலே முடிச்சதுக்கு பின்னால கிடைக்கிற பிள்ளைகள் தொழுகையாளிகளா இருக்கணும். ஏக்கம் அமின் துர்ரியத்தி, என் குடும்பம் தொழணும், நான் தொழணும். அல்லாஹு ஆலம், தாய் என்று நான் கேட்டது அல்லாஹ் தந்திருக்கிறான். என் பிள்ளைகள் தொழுக ஒரு போதும் கலாவாகாது. எப்படி பரக்கத்தையும் வீட்டுக்குள்ள தொழுது அல்லாஹ்ட்ட கேட்ட பரக்கத். தொழுது பிள்ளைக்கு தேவையானத நேரம் இல்லை. துவா அவ்வளவு பொறுமதியானது. நான் உங்களை டயர்டாக்க, டென்ஷன் ஆக்க வரல, நிராசையாக்க வரல. நான் சொல்றேன், எல்லாமே அமலுக்கு வரையணுமா? இயலாதான் இருக்கு. ஊமைக்கும் அல்லாட்ட கேட்கிற முறை அல்லாஹ் வச்சுக்கிறான். எறும்பு அல்லாட்ட கேட்டது அல்லாஹ் கொடுத்தான். எறும்பு கேட்டுச்சு. மழை இல்லாத காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படைய கூட்டிக் கொண்டு போறாங்க. மழை அல்லாட்ட கேட்போம். பார்த்தா ஒரு எறும்பு அப்படி ஒரு கால் 2 காலை ஊண்டி வச்சு அடுத்த 2 கையை தூக்கி சொல்லுது, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பிலே நான் ஒரு படைப்பு, எங்களுக்கு மழை தாயா அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாரும் திரும்பி செல்லுங்கள், மழை வருகிறது. அந்த எறும்பைட பேச்சு அல்லாஹ் கேட்டு மழை கொடுத்தான். அன்பு நபியோட உம்மத் அழுதா கிடைக்குமா? இல்லையா? மகனுக்கு கேட்டா கிடைக்குமா? இல்லையா? இன்னைக்கு புகாரிய பார்க்கிறோமே, அந்த புகாரிய தொகுத்த அந்த இமாமுக்கு பார்வை வாங்கி கொடுத்தது அந்த தாயுடைய அமளிவாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினது. அவருக்கு கிளினிக் தெரியா, அவருக்கு டாக்டர்ஸ் தெரியா, ஆனா முசல்லால அவ தெரியும். ராபியா பசரியா தஹஜ்ஜுதுல அழுவாங்களாம், கேட்பாங்களாம், இய்யாக நஸ்தஈன சொல்றேன், யா அல்லாஹ், உலக கோடீஸ்வரர்கள், உலக அரசர்களுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது நாயனே, ஆனால் உன்னுடைய கதவு மூடப்பட்டு இல்லை.
உன்னுடைய கதவு திறந்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது, தருவாயாக. பாருங்க, 1200 வருடத்துக்கு முன்னால கேட்ட துவா. இன்றைக்கும் அவட பேரை சொல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹான்னு சொல்றோம். சகோதரர்களே, தீன, தொழுகைய, அமல், இபாதத்தை, துஆவ, அல்லாஹ்ட்ட கபூலியத் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா எங்கட வாழ்க்கை காணல் நீர் மாதிரி இருக்கும். காணல் நீரால தண்ணி தாகம் தீராது, உடுப்பு கழுவ இயலாது, குடிக்க இயலாது, மரம் நாட்ட இயலாது, விவசாயம் செய்ய இயலாது, ஒன்றுமில்ல. அதான் காணல் நீர். இன்னைக்கு அப்படித்தான் சொல்றாங்க. மனைவியால கணவனுக்கு ஒன்றுமில்லை, பிள்ளைகளால் ஒன்றுமில்லை, வாழ்ந்து திரும்பி பார்த்தா ஒன்றுமில்லை. அவங்க வாழ்ந்துட்டு போய் வரலாறு வாசிக்கப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காணல் நீர் அல்ல வாழ்க்கை, ஜம்சம் தண்ணீர் போன்றாகும். அல்லாஹ்வோட தொடர்போட வாழ்ந்தா. இந்த சபையில யாருக்கு சொல்லேனும் நான் ஜம்சம் தண்ணி குடிச்சில்லைன்னு சொல்லி? சின்ன புள்ளையோட வாயிலையும் வச்சுக்கிறோம். ஒரே ஒரு கிணறு தான் உலகத்துல. அந்த பெண்மணிக்கு சொந்தக்கார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இபாதத்து, தொழுகைக்கு பின்னால, அல்லாஹ்ட கட்டளைக்கு பின்னால அல்லாஹ் கொடுத்த பரிசு. எங்கட வாழ்க்கை ஜம்சம் போல் இருக்கும். இபாதத் எடுக்கிறது, துஆ எடுக்கிறது, பாவத்தை விரட்டுறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இந்தியாவில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் கோமா ஸ்டேஜ்ல வீட்டுல சொல்றாங்க, ஃபஸ்க் செய்யுங்க. 1 வருஷம், 2 வருடம், 3 வருடம் கெஞ்சி அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சூரத்துல் பக்ரா ஓதுவா, குர்ஆன் ஓதுவா, கணவனுக்கு பக்கத்தில் இருந்து விழித்து விழித்து துஆல, யா அல்லாஹ் நோயை குணப்படுத்து, உன்னால முடியும், உன்னால முடியும். 5 வருடம், பிறந்த புள்ள 5 வயசுல. இப்ப தந்தையிட நோய் லேசாகுது இல்ல. சில வேளை மகள் போய் அல்லாஹ்ட்ட கெஞ்சுவா. சுப்ஹானல்லாஹ், 15 வருடங்களாக ஒரு நாள் மகள் போறா, பாப்பாவோட நின்று அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்போம் என்று சொல்லி சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறது. மகள் அல்லாஹ்ட்ட கேட்கிறா, யா அல்லாஹ், என் தந்தையோட பேச நான் ஆசைப்படுகிறேன், உன்ட பேச்ச பேசிட்டு நான் கேட்கிறேன், என் தந்தைக்கு குணப்படுத்துவாயாக. வைத்தியசாலை அதிர்ந்து போனது சகோதரர்களே. தூக்கத்தில் இருந்து ஒருவர் எழும்பி உட்காருவது போன்ற நிலையில 15 வருஷத்துக்கு பின்னால கோமா ஸ்டேஜில் இருந்த நோயாளி எழும்பி உட்கார்ந்தார். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நோன்பு படிச்சு தந்தது தான். நபியே, உம்மத்துக்கு சொல்லும்போ என்னட்ட கேட்க சொல்லு. இவ்வளவு தேவை இது. கஸாட தேவை என்ன? வீட்டில தேவைகள் என்ன? குடும்ப தேவைகள் என்ன? சகோதரர்கள், இதை பேசுறோம். மௌத்துடைய தேவை எப்படியானது? மௌத்துக்கு என்ன தயாரிப்பில் இருக்கிறோம்? ஃபாயிஸ் மௌலிட ஜனாசா சொன்னனே, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருந்தாராம், யா அல்லாஹ், நல்ல இடத்துல மௌத்தாக்கு, நல்ல நேரத்துல மௌத்தாக்கு, நல்ல நாள்ல மௌத்தாக்கு. வெள்ளிக்கிழமை மிம்பருக்கு மேல சுப்ஹானல்லாஹ் குத்பாட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தான் மௌத். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்குவானா. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், மேலான நன்மைகளை தந்தாய் யா அல்லாஹ், பாக்கியங்களை தந்தாய் யா அல்லாஹ், அமல்களை தந்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க உன்கிட்ட கேட்க தெரியும் யா அல்லாஹ். உன்னுடைய ஹஸானா மிக விசாலமானது ரஹ்மானே. என்னோட அமல், இபாதத்துகளை, நோன்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜ் உம்ரா கடமையானவங்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைப்பாயாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு உதவி செஞ்சிடுவாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹஜ்ஜி கடமையான நிலைமையில மௌத்து வராம எங்களை பாதுகாப்பாயாக. ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், வரக்கூடிய நோன்புகளை நோக்கும் ஒரு ஆயுளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்க மிச்சம் பலகீனமானவர்கள். யா அல்லாஹ், எங்களோட நிலைமைகள், எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் அழுது கெஞ்சி கேட்டு இவ்வளவு நலவுகள் எங்களுக்கு தந்துட்டு போனாங்க. யா அல்லாஹ், எங்களோட சொந்த தேவைகளை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. மிம்பர்ல ஹுத்பாவுடைய நிலைமையில கேட்கப்படுகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை உள்ளங்கள்ல மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் நீ அறிஞ்சவன். யா அல்லாஹ், எங்களை கடனாளியாக ஆக்கிடாதே, எங்களோட ரத்தத்துல கேன்சரை வச்சிடாதே, எங்க கிட்னிய பழுதாக்கிடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் உறுப்புகளை நல்லா இயங்க வைப்பாயாக. யா அல்லாஹ், யாருக்கு இந்த நோய்கள் வந்ததோ குணப்படுத்துவாயாக. உடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வைத்தியசாலைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன்ட கையில தான் ஷிஃபா இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீதான் மருந்தை கொடுக்க முடியும். யா அல்லாஹ், குணத்தை கொடுக்க முடியும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை குணப்படுத்தினாய். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தாய்.
பூமிக்கு மேல உன்னோட திருப்தியோட வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், இபாதத் செஞ்சு வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், தாவத்தோட வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், நீ அவங்களுக்கு கேட்கிறத கொடுத்தாயா அல்லாஹ். நாங்க தௌபா செய்றோம், உன்னை பொருத்தத்தோட வாழல யா அல்லாஹ், வாழ்க்கைய விளங்கல்ல யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. விட்டுட்டு போறத கட்டி வச்சுக்கிறோம் யா அல்லாஹ், மறுமை கொண்டு போக தயாராகிறோம் இல்ல. அமல்ல ருசியத்தா யா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல உன்னோட பேச தௌஃபீக் செய்வாங்க, குர்ஆனால உன்னோட பேச தௌஃபீக் செய்வாயாக, திக்ர்ல இன்பத்தை தாயா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்கி வைப்பாயாக, அமலோட வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். எந்த நிலையிலும் தொழுகையை விட்டவர்கள் நாங்கள் ஆக்கி வச்சிடாதே. எங்கட வாலிப பிள்ளைகள் ஓலெவல் ரிசல்ட்டுகளை நல்லதாக ஆக்குவாயாக, பரக்கத்தான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய்க்காக வேண்டி எத்தனையோ நேர்ச்சைகளை செஞ்சு எத்தனையோ பேர் கெஞ்சி கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அழுது கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். நோயை குணப்படுத்திடுவாயாக, எல்லா விதமான ஷர்றுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக, எங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். நல்ல முடிவத்தா யா அல்லாஹ், நல்ல மௌத்தத்தா யா அல்லாஹ். பாவமான இடங்கள்ல விட்டு மௌத்தாகிறத எங்களை பாதுகாப்பாயாக, பாவமான இடங்கள்ல தொடர்பை எங்களை துண்டித்திடுவாயாக யா அல்லாஹ். நன்மை செய்யற இடத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தவங்க கண் குளிரும் மரணங்களை சந்திக்கிறாங்க யா அல்லாஹ், ஓண்ட மாளிகையில மௌத்தாகிறாங்க யா அல்லாஹ், சுஜூதுல மௌத்தாகிற யா, இஹ்ராம் கட்டின நிலைமையில மௌத்தாகிறாங்க யா அல்லாஹ், மிம்பர்ல மௌத்து வருகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்கட முடிவுகளை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வைப்பாயாக. அமல் இன்பத்தை தாயா அல்லாஹ், தொழுகையில் இன்பத்தை தாயா அல்லாஹ், திக்ர்ல இன்பத்தை தாயா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உண்மையாக்கி தருவாயாக, துனியாட ஆகிராட எல்லா நலவுகளையும் தருவாயாக யா அல்லாஹ். நரகத்துக்கு இந்த உடம்பை ஹராம் ஆக்குவாயாக. அன்பு நபியை நேசிக்கிறோம் யா அல்லாஹ், ஸலவாத்து சொல்கிறோம் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசர் தடாகத்துல கையோட முசாஃபா செய்யணும் யா அல்லாஹ், அவங்களோட கையால தண்ணீர் குடிக்கணும் யா அல்லாஹ். எங்களை வாழ வச்சாங்க யா அல்லாஹ், இஸ்லாத்தை தந்தாங்க யா அல்லாஹ். உன்னை பத்தி பேசுகிறோம், கேட்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நாளையில கண்ணியத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இரக்கம் உள்ளவனே, அன்பாளனே, எங்களை படைச்சு பரிபாலிப்பவனே, நீ ரஹ்மான், நீ ரஹீம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை சொர்க்கத்தை சந்திக்கணும் யா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை நீ நல்லடியர்களுக்கு தெரிபட போகிறாய் யா அல்லாஹ். உன்னுடைய ஜலாலியத்தை நாங்களும் பார்க்கணும் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு எங்களை சொர்க்கவாதி ஆக்கி உன்னை சந்திக்கிற அந்த இன்பத்தை நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أخواننا الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وإذا قرئ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الولي الحميد فعال لما يريد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أخواننا الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في الرسول أسوة حسنة فاتبعوه. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارحم الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم آمنا في أوطاننا خاصة في فلسطين. يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم جنا من النار، اللهم جنا من النار، اللهم جنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس القرار يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.